கறி வேக வச்சது மொத்தம் 2 கிளாஸ் தண்ணி. அந்த வேக வச்சது. உப்பு சேர்த்துடலாம். நாட்டுக்கோழி பிரியாணி செய்யறதுக்கு பாஸ்மதி அரிசி 5 கிளாஸ் அரிசி, அதனால் 9 கிளாஸ் தண்ணி வச்சா போதும். இதனால் 8.5 கிளாஸ் போதும். நாட்டுக்கோழி பிரியாணி செய்யறதுக்கு அரிசி சேர்த்துடலாம். கொதிச்சுல நாட்டுக்கோழி பிரியாணி அரிசி போட்டாச்சு, பாஸ்மதி அரிசி போட்டாச்சு. 5 கிளாஸ் அரிசிக்கு 9 கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். அப்படி தான் ஊற்றிருக்கேன். அதோட கம்மியாக ஊற்றினா 8.5 கிளாஸ் போதும். அரிசி ஊற வச்ச அரிசியில் தண்ணியும் இருக்கக்கூடாது, அதை வச்சு தான் கணக்கு பண்ணணும். அதே மாதிரி கறி வேக வச்ச தண்ணியும் சேர்த்து தான் கணக்கு பண்ணியிருக்கேன். இதான் வந்து இந்த பிரியாணி செய்யறதுக்கு அளவு. எப்படி பொழுபுன்னு வருதுன்னு பார்க்கலாம். நிறையா வந்து இந்த மாதிரி நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன். ராஜித்